எடையை குறைக்கிறதுக்கு நிறைய டயட் வகைகளை நம்ம வந்து அடிக்கடி பார்க்குறோம். சமீபமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மீல் a டே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் உணவை எடுத்துட்டு மற்ற 23 மணி நேரம் வந்து ஃபாஸ்டிங் இருக்குது. இதில் என்னென்னலாம் நல்ல விளைவுகள் இருக்குது, பெண்கள் வந்து இதை ஏன் வந்து பயன்படுத்தக்கூடாது டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். உடல் எடை அதிகரிப்பு அப்படிங்கிறது வந்து சமீபமாக நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையாகவே வந்து இருக்குது. ஏன்னா இன்றைய இருக்கக்கூடிய உணவு முறை மாற்றங்கள், வாழ்வியல் முறை மாற்றங்கள், ஏன்னா நமக்கு நிறைய மெஷினரிஸ் வந்துருச்சு, நமக்கு உடல் உழைப்பு வந்து கம்மியாயிடுச்சு, கூடுதலாக ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ தொடர்ந்து உடல் உழைப்பு இல்லாமல் மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் முறை, அது கூட வந்து நிறைய உணவு முறை மாற்றங்களும். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து நம்மளே வந்து அமைதியாக இருந்தால் கூட ஒரு சில உணவை வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு தூண்டுறதுக்கான நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளாலேயும் வாழ்வியல் முறை மாற்றங்களாலேயும் உடல் எடை அதிகரிப்பு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இதனால் நிறைய ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள், முக்கியமாக பிசிஓடியோ தைராய்டோ டயபெட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகளை வந்து பார்க்குறோம். உடல் எடை அதிகரிக்கும் போது குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதையும் வந்து பார்க்குறோம். ஸோ முழங்கால், மூட்டு வலி, இடுப்பு வலி, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த உடல் எடை அதிகரிப்பினால் உண்டாகக்கூடியதாக இருக்குது. அதனால் இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து நம்ம வந்து வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய பேர் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 16 மணி நேரம் வந்து உணவை வந்து எடுத்துகிட்டு 8 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்தது, இல்லை 12 மணி நேரம் வந்து ஃபாஸ்டிங் வந்து இருப்பாங்க, 12 மணி நேரம் உணவு வந்து எடுத்துப்பாங்க, இல்லை 8 மணி நேரம் உணவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்குது. இந்த மாதிரி விஷயமா கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டும்தான் உணவு வந்து எடுத்துக்கிறது, அதுவும் ஒரே ஒரு மீல் தான் வந்து ஒரு நாளைக்கு. ஸோ இந்த ஒரு உணவை மட்டும் எடுத்துகிட்டு மீதி இருக்கக்கூடிய 23 மணி நேரமுமே வந்து ஃபாஸ்டிங் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீமான மெத்தட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாக வந்து ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க உடம்புல இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து ஆகிறதுனால அவங்களுக்கு இந்த பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இதில் நிறைய பக்க விளைவுகள் வந்து இருக்குது. மிக முக்கியமாக பெண்கள் வந்து இந்த 1 மீல் a டே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறதை தவிர்க்கிறதுனால என்னென்ன காரணம் அப்படின்னா, அவங்களோட ஹார்மோன்ஸில் நிறைய ஃப்ளக்சுவேஷன் வந்து வரும். ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு வந்து அது உடம்புல ஒரு நல்ல பெட்டர்மெண்ட் கொடுத்தாலும் கூட நாளடைவில் உங்கள் உடம்புக்கு தேவையான அந்த சத்துக்கள் வந்து கிடைக்காததுனால அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அளவு வந்து குறைய ஆரம்பிக்குது. இதனால் வந்து உங்களுக்கு அந்த பீரியட்ஸோட அளவும் வந்து நிறைய பேருக்கு பீரியட்ஸ் தள்ளி போகிறது, இல்லை வந்து அந்த ப்ளீடிங்கோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொடர்ந்து ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது நம்ம உடல் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயமாகவோ, இல்லை நம்ம ஏதோ ஒரு பஞ்ச காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையாக தான் நம்ம உடல் வந்து அதை வந்து எடுத்துக்கும். ஒரு ட்ராமா மாதிரி தான் அதை வந்து ஃபீல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுது அப்படின்னா அது கார்டிசால் ஹார்மோன்ஸை நிறைய வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இதனாலேயும் நமக்கு நிறைய பக்க விளைவுகள் வந்து உண்டு. நம்மளுடைய தசைகள்லேருந்து நிறைய புரோட்டீன் எல்லாம் வந்து எடுக்கப்பட்டு அது ரத்தத்தில் வந்து சர்க்கரையை வந்து கொண்டு வர ஆரம்பிக்கும். ஸோ இதனால் தசைகளும் வந்து பலகீனமாகும். நம்ம தொடர்ந்து கார்டிசால் ஹார்மோன் நம்ம உடம்புல வந்து அதிகரிச்சுட்டே இருக்குன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அதனுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிச்சு அட்ரினல் ஃபெட்டிக் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு நம்ம வந்து வரோம். ஸோ இந்த மாதிரி நிலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நிறைய கோபப்படுறது, ஒரு மன அழுத்தம் ஆகிறது, என்ன ஒரு காரணம்னே தெரியாமல் வந்து ஒரு டயர்டாகவே வந்து ஃபீல் பண்ணுவாங்க, எந்த ஒரு வேலையுமே செய்யணுங்கிற ஒரு விருப்பம் இல்லாமல் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து உடல் அளவுலையும் மனதளவுலையும் நிறைய மாற்றங்கள் வந்து வர ஆரம்பிக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தசைகளோட அந்த வலிமை வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ அந்த மசில் மாஸ் வந்து கம்மியாகுது அப்படின்னா அது ஆயுட்காலத்தையே குறைக்கும் அப்படிங்கிறது ரீசெண்டான சில ஆராய்ச்சிகள் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து மசில் மாஸ் வந்து குறையும் பொழுது நீங்கள் ஒருவேளை இந்த 1 மீல் a டேலேருந்து கொஞ்சம் மாறி நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து கொஞ்சம் 2 வாட்டி எடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு உணவை வந்து தசைகளில் கொண்டு போய் அதை குளுக்கோஸை வந்து செரிக்க வைக்கக்கூடிய தன்மை வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதனால் ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து வெயிட் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையும் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருத்தரிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய பெண்கள், பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள், ஸோ மெனோபாஸ் டைமில் இருக்க
இருக்கவங்க, அந்த பெரி மெனோபாஸ் இல்லை வந்து போஸ்ட் மெனோபாஸ் கண்டிஷனில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த மீல் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மீல் மட்டும் எடுத்துக்கும் போது அவங்க மசில் மாஸ் குறையிறது, இதனால் அவங்களுக்கு ஃபர்டிலிட்டியோட தன்மை வந்து குறையிறதோ இல்லை வந்து எப்போவுமே வந்து ஒரு சோர்வு தன்மை இருக்கிறது, இடுப்பு வலி, கழுத்து வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறது, இதெல்லாம் நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். ஸோ அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க உடல் மனது இது ரெண்டுமே வந்து ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்கு உடல் அளவில் ஒரு சின்ன மாற்றம் வந்தாலும் அவங்களுக்கு மனதிலையும் அந்த விஷயங்கள் மாற்றமாக உண்டாகும். இதனால் அவங்களுடைய நாளமில்லா சுரப்பிகள்லையும் பாதிப்புகள் வந்து உண்டாகும். ஸோ இந்த 1 மீல் a டேலாம் வந்து ஃபாலோ பண்ணும்போது, எக்ஸ்ட்ரீம் ஃபாஸ்டிங் மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும்போது நிறைய பேருக்கு பீரியட்ஸோட தன்மை வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் வந்து தள்ளி போகக்கூடிய ஒரு நிலை. அதே மாதிரி அவங்களுக்கு இந்த ப்ரொலாக்டினோட லெவல் வந்து அதிகமாகிறது, அவங்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டிரோனோட லெவல்லாம் அதிகமாக ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். மசில் மாஸ் குறையிறதுனால அவங்க ஒருவேளை இந்த 1 மீல் a டேலேருந்து மாறி அவங்க கொஞ்சம் உணவுகள் எடுத்துக்கும் போதே உடனடியாக அவங்களுக்கு இன்சுலினோட அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிறது வந்து பார்க்குறோம். மசில் மாஸ் குறையிறதுனாலையும் கழுத்து வலி, இடுப்பு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாகுது. முக்கியமாக மனநிலையில் நிறைய ஒரு இரிட்டேஷன் வந்து இருக்கிறது, மனச்சோர்வு வந்து இருக்கிறது, எந்த வேலையும் செய்யணுங்கிற ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பக்க விளைவுகளை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த 1 மீல் a டே அப்படிங்கிறது வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணாலும் கூட ஒரு மருத்துவரோட ஆலோசனை எடுத்துகிட்டு தேவைப்பட்டால் குறைந்த காலகட்டத்தில் வந்து அதை யூஸ் பண்ணுறது நல்லது. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணும்போது நிறைய பக்க விளைவுகளை வந்து நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரியான விளைவுகள் வந்து இர்ரிவர்சபிளாகவும் சில பேருக்கு வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா அதற்கு முறையான ஒரு ஆலோசனை. ஸோ அது வந்து மன அழுத்தத்தினால வந்த ஒரு உடல் எடை அதிகரிப்பா, இல்லை வந்து தைராய்டுனால வந்து ஒரு உடல் எடை அதிகரிப்பா, இல்லை நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் அதிகரிப்புனால வரதா, இல்லை கல்லீரல் பாதிப்புனால வரதா, இல்லை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வரக்கூடிய ஒரு விஷயமா, இதற்கான நிறைய விஷயங்கள் வந்து ஒரு உடலோட தன்மையிலேயே மாற்றங்கள் உண்டாகும். ஸோ அதற்கேற்ற மாதிரி உணவு முறை மாற்றங்கள், வாழ்வியல் முறை மாற்றங்கள், ஸோ இது கூட மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகள் இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை வந்து குறைக்க முடியும். ஸோ நம்மளுடைய மருத்துவமனையிலும் இதற்கான டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸ் வந்து ஒரு 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதனால் 1 மீல் a டே அப்படிங்கிறது பெண்கள் எடுத்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது. ஒருவேளை மருத்துவரோட ஆலோசனையோட குறைஞ்சபட்சமான நாட்கள் மட்டும் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆரோக்கியமான முறையில் நம்ம வந்து உடல் எடை குறைப்பை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், உடல் எடையும் வந்து ரொம்ப அழகாக குறையும். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய இந்த 1 மீல் a டே அப்படிங்கிறத பெண்கள் வந்து ஏன் தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ உடல் எடையை குறைக்கிறதுல என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும். 2025 ஜூலை மாத முகாம்கள். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் 1ஆம் வாரம் 2ஆம் தேதி புதன்கிழமை பிற்பகல் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 3ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வேலூரிலும், 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 3 மணி வரை திருவண்ணாமலையிலும், 5ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓசூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9992444111. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர்,
டாக்டர் அபினா முபிஷா, மதுரை. டாக்டர் ஜெபஷின், நாகர்கோவில். டாக்டர் மாலதி, கோயம்புத்தூர். டாக்டர் கிருத்திகா, ஹோசூர். டாக்டர் குணா அப்சரா, பெங்களூர். டாக்டர் நவநீத், ஹைதராபாத். டாக்டர் சித்தநாத், மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்.